ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। मोकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दिनदारणं परमानन्दं माधवं श्रीचैतन्यमीश्वरम्। नमो विष्णुपादाय कृष्णप्रस्थाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिनिति नामिने। नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे पुण्यवाधीमस्य दिनेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण माधव की Divine Grace, Shri Bhaktivedanta Swami Prabhupada Maharaj ki, Shri Gurudev ki, Nitai Gaura Premanande. 6.15. Okay, 6.15. Karthik Prabhu நீங்க படிங்க ஃபர்ஸ்ட். ஹரே கிருஷ்ண பிரபு. ஹரே கிருஷ்ணா. யுஞ்சன்யேவம் சதாத்மானம் யுஞ்சனேனன்யவம் ஸ்தாபனம் யோகி நியதமானச சாந்தி நிர்வாண பரமாம். கொஞ்சம் குறைச்சிருக்கேன். சாலிதம் நிர்வாண பரமாம். இந்த பண்ணி போட்டுறேன். ரெண்டுல மத்சம்ஸ்தாம் அதிகச்சதி. மத்சம்சாதம் அதிகச்சதி. பண்ணிக்க பிரபு. டிரான்ஸ்லேஷன் இவ்வாறாக உடல் மனம் மற்றும் செயல்களை இடையறாது கட்டுப்படுத்த பழகிய யோகி தனது ஒழுங்குபடுத்தப்பட்ட மனதுடன் பௌதிக வாழ்வை களைந்து இறைவனின் திருநாட்டை கிருஷ்ணலோகத்தை அடைகிறான். பொருளுரை. யோகம் பயில்வதன் இறுதி குறிக்கோள் இங்கே தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. யோக பயிற்சி என்பது எந்த ஒரு ஜட வசதியையும் அடைவதற்காக அல்ல, ஜட வாழ்க்கையை முற்றிலுமாக களைவதற்கே. ஆரோக்கியமான வாழ்வை தேடுபவனும் ஜட வாழ்வின் பக்குவ நிலையை விரும்புபவனும் பகவத்கீதையில் யோகியாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. மேலும் பௌதிக வாழ்வை களைவது என்றால் சூன்யத்தில் நுழைவது என்று கூறுவதும் கற்பனையே. இறைவனின் படைப்பினுள் சூன்யம் என்பதே கிடையாது. உண்மை என்னவெனில் பௌதிக வாழ்வை களைவதன் மூலம் ஒருவன் ஆன்மீக வானில் இறைவனின் உலகை அடைகிறான். இறைவனின் உலகம் சூரியனுக்கோ சந்திரனுக்கோ மின்சாரத்திற்கோ அவசியம் இல்லாத இடம் என்பதும் பகவத்கீதையில் தெளிவாக விளக்கப்பட்டுள்ளது. ஜடவானில் இருக்கும் சூரியனை போல ஆன்மீக உலகில் உள்ள எல்லா கிரகங்களுமே சுய ஒளி கொண்டவை. இறைவனின் ராஜ்யம் எல்லா இடங்களிலும் உள்ள போதிலும் ஆன்மீகம் உலகும் அதனை சார்ந்த கிரகங்களும் பரம்தாம உத்தமனான தலங்கள் என்று அறியப்படுகின்றன. பகவான் கிருஷ்ணர் இங்கே தன்னை பற்றி தானே தெளிவாக மத்சித்த மத்பர மத்ஸ்தானம் கூறியுள்ளார். அவ்வாறே அவரை அறியும் பக்குவப்பட்ட பூரண யோகி இறுதியில் கோலோக பிருந்தாவனம் என்று அழைக்கப்படும் அவரது உன்னத திருநாட்டினை கிருஷ்ணலோகத்தை அடைய முடியும். பிரம்ம சம்ஹிதையில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது. கோலோக ஏவ நிவஸ் யகிலாத்ம பூத. இறைவன் எப்போதும் கோலோகம் எனப்படும் தனது உலகில் வசித்தாலும் தனது உயர்ந்த ஆன்மீக சக்தியின் மூலம் அவரே எங்கும் நிறைந்திருக்கும் பிரம்மனாகவும் இதயத்தினில் உள்ள பரமாத்மாவாகவும் விளங்குகிறார். கிருஷ்ணரையும் அவரது சுய விரிவான விஷ்ணுவையும் பூரணமாக அறியாமல் ஆன்மீகவானை வைகுண்டத்தை அடைவதோ இறைவனின் நித்திய உலகினுள் கோலோகம் விருந்தாவனத்தினுள் நுழைவதோ எவருக்கும் இயலாதது ஆகும். எனவே கிருஷ்ண உணர்வில் செயல்படுவதன் மனம் எப்போதும் கிருஷ்ண லீலைகளில் ஆழ்ந்துள்ளதால் சவவைன மன கிருஷ்ண பதார் ரவிந்த யோ. மணிக்கணும் பிரபு, கரெக்டா? அவனே பக்குவமான யோகி ஆவான். வேதங்களிலும் நாம் இதையே கற்கிறோம். தம் ஏவ
வித்தவதி மிருதயம் ஏதி. பரம புருஷ பகவானான கிருஷ்ணரை புரிந்து கொண்டால் மட்டுமே பிறப்பு இறப்பு என்னும் பாதையினை கடக்க முடியும். வேறு விதமாக கூறினால் யோகத்தின் பக்குவ நிலை என்பது ஜட வாழ்வில் இருந்து முழு விடுதலை அடைவதே இன்றி அறியாத மக்களை முட்டாளாக்குவதற்காக உடற்பயிற்சி வித்தைகளோ மாய தந்திரங்களோ அல்ல. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஸோ இதில் வந்து மச்சித்த மத்கத பிராணா போதையந்த பரஸ்பரம் கதையந்த சமந்தியம் துஷ்யந்திஷ ரமந்திஷ. ஸோ யாருக்கு அமைதி கிடைக்கும்னா யார் வந்து பகவானுடைய அந்த வர்ணனையை கேட்டு பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்களுக்கு தான் அமைதி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணுறவங்க ஆன்மீக வானத்துக்கு போக முடியும். ஆன்மீக வானங்கிறது எங்கே இருக்குன்னா இந்த பௌதிக வானத்துலேருந்து தள்ளி போகணும். ஓகே, ஆக்சுவலாக சொல்கிறாங்க எப்படி சொல்கிறாங்கன்னா ஆன்மீக வானம் ஃபுல்லாக இருக்குது, அதில் ஓரத்தில் க்ளவுட் மாதிரி இருக்குன்னா பௌதிக வானம். அந்த பௌதிக வானத்தில் வந்து ஏகப்பட்ட பிரபஞ்சங்கள், நிறைய பிரபஞ்சங்கள், அதில் ஓன்லி பிளானட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி தான் வர்ணிக்கிறாங்க. அப்போ நம்ம ஓரத்தில் இருக்கிறோம். இது கடந்து போகணுன்னா மெயினான பிளேஸ் வந்து ஆன்மீக லோகம். ஓகே, அது யார் தான் போக முடியும்? அந்த கோலோக ஏவனிஷ்ட அகிலாத்ம பூத்தம் அங்கே வசிக்கிற பகவான்கிட்ட எப்படி ரீச் ஆக முடியும்னா யார் ஒருத்தர் பகவான் அப்படின்ற பிளாட்ஃபார்ம் வந்து பகவானை பற்றி வழிபடுறாங்களோ அவங்களால தான் என்ன பண்ண அந்த ஆன்மீக வானத்தை அடைய முடியும். சதா ஹரே கிருஷ்ணா பிரபு. அதான் அம்பரீஷ் மகாராஜோடைய அந்த பாகவதம் குறிக்கோள் கொடுத்து ஸ்லோகம் கொடுத்துருக்காங்க. சமயமன கிருஷ்ணபதாரவந்தியோர் வாசாம்சி வைகுந்த குணானுவந்தனே. அவர் எப்படி அவருடைய எல்லா புலன்களையும் வந்து பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்தினாரோ அதே மாதிரி நம்மளும் எப்பயுமே பகவானுடைய சேவையில் ஈடுபட்டே இருந்தோம்னா நம்மளாலேயும் இந்த யோகத்தில் பூர்ணத்துவம் அடைய முடியும். இந்த மாதிரி யோகாங்கிறது இதுதான் யோகாவே தவிர யோகா வந்து மிஸ்டிக்கல் ஜக்லரி கிடையாது, ஜிம்னாஸ்டிக் ஃபீட் கிடையாது, கையை காலம் மடக்கி இருக்கிறது யோகா கிடையாது. யோகானா லிங்கிங் வித் கிருஷ்ணனோட இணைக்கிறது தான் யோகா. ஸோ அந்த மாதிரி யோகா வந்து பக்தி யோகம் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ 6.16 ஸ்வேதா மாதாஜி 6.16 படிச்சுட்டு இருக்கோம். 6.16 6.16. ஓகே, ஹரே கிருஷ்ணா. சத்யா மாதாஜி ஸ்ரீ படிக்கிறேன் 6.16. ஓகே, நாஸ்தி அஸ்னதஸ்து யோகோஸ்தி நாஸ்தி அனத்தஸ்ய து யோக அஸ்தி ந ச ஏகாந்தம் அனஸ்னதஹ ந சாதி ஸ்வப்னசீலஸ்ய ஜாகதோ நைவ சேச்சார்ஜுனா. படிங்க. Translation: There is no possibility of one becoming a yogi, O Arjuna, if one eats too much or eats too little, sleeps too much or does not eat enough. But by Sri A.C. Bhaktivedanta Swami. Jai Shri Prabhupada Maharaj. Regulation of diet and sleep is recommended herein for yogis. Too much eating means eating more than is required to keep the body and soul together. There is no need for men to eat animals because there is an ample supply of grains, vegetables, fruits and milk. Such simple foodstuffs is considered to be mode of goodness according to Bhagavad Gita. Animal food is for those in the material mode of ignorance. Therefore, those who indulge in animal food, drinking, smoking and eating food which is not first offered to Lord Krishna will suffer sinful reactions because of eating only polluted things. Bunjete to aham baba. Anyone who eats for sense pleasure or cooks for himself, not offering his food to Krishna, eats only sin. One who eats sins and eats more than is allotted to him cannot execute perfect yoga. It is the best that one eat only the remnants of the foodstuffs offered to Krishna.
A person in Krishna consciousness does not eat anything which is not first offered to Krishna. Therefore, only the Krishna conscious persons can attain the perfection in yoga practice. No one can, nor can one artificially abstains from eating, manufacturing his personal process of fasting, practice yoga. The Krishna conscious person observes fasting as it recommends in the scriptures. He does not fast or eat more than is required, and he is thus competent to perform yoga practice. One who eats more than required will dream very much while sleeping, and he must consequently sleep more than is required. One should not sleep more than 6 hours daily. One who sleeps more than 6 hours out of 24 is certainly influenced by the mode of ignorance. A person in mode of ignorance is lazy and prone to sleep a great deal. Such a person cannot perform yoga. ஸோ நம்மளுடைய உறக்கமும் உணவும் வந்து கரெக்டாக அளவாக இருக்கணும். ஓகே, எவ்வளோ யோகின்னு எப்படி இருப்பாங்க, நிறையாவும் சாப்பிட மாட்டார், ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டார், நிறையாவும் தூங்கக்கூடாது, கம்மியாகவும் தூங்கக்கூடாது. அதாவது பெர்சன்ட் டு பெர்சன்ட் டிஃப்ரெண்ட் ஆகும். ஆனால் நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் 6 மணி நேரத்துக்கு மேலே தூங்கக்கூடாது. ஓகே, ஆன்மீகத்தில் முன்னேறனா சீக்கிரம் எந்திரிச்சிடணும். 7 மணிக்கு எந்திரிப்பேன், 5 மணிக்கு 6 மணிக்கு எந்திரிப்பேன்னா முடியாது. மினிமம் ஒரு 4:30 4 o'clock எடுத்து எந்திரிச்சிக்கணும். அதே மாதிரி 6 hours ஸ்லீப் போதும் அப்படின்னு போட்டுருக்காரு இல்லையா. 6 hours போதுன்னா 4 o'clockனா பாருங்கள் எத்தனை மணிக்கு படிக்கணும், 10 o'clock படுக்கணும் இல்லையா. 10 o'clock படுக்கணும், எத்தனை மணிக்கு சாப்பிடணும், இப்படி நம்ம பார்த்துக்கணும். ஓகே, நைட்டு 10 மணிக்கு சாப்பிட்டு படுத்தோன்னா எப்படி எந்திரிக்க முடியும்? சீக்கிரமாக சாப்பிட்ணும், கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்ணும், அப்போ தான் காலையில் எந்திரிக்க முடியும். அதனால் யோகா ப்ராக்டிஸ் பண்ணது இவ்வளோ ரூல்ஸ் இருக்குது. இது கிருஷ்ண கான்சியஸில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. ஏன்னா வந்து அவர் உட்கொண்ட உணவுலாம் வந்து கிருஷ்ணருக்கு படைத்த உணவுலாம் உட்கொள்கிறார். அதில் வந்து பார்த்திங்கன்னா தானியங்கள், பழங்கள், காய்கறிகள், இந்த மாதிரி உடலுக்கு மனதிற்கு இனிமை கொடுக்கக்கூடிய உணவுகள் தான் இது. ஓகே, நான்வெஜ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜஸ்ட் தம்ப குணத்தில் உள்ளவங்க தான் அதை சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் சாப்பிட்டா நம்மளுடைய எஸ்பெஷலி மில்க்கு ரொம்ப ரொம்ப அமிர்தம் சொல்கிறார். ரொம்ப அதிசயமான உணவு வந்து பால் தான். ஓகே, மாட்டுடைய பால் வந்து அவ்வளோ ஒரு இது மருந்து. ஓகே, எஸ்பெஷலி மூளையோட டிஷ்யூ வந்து என்ன பண்ணுவோம், ஆன்மீகம் கேட்கறதுக்கு ஏற்றாப்படி அது வந்து மாற்றிடும். ஓகே, நைட்டு இப்போ சூடாக பால் குடிச்சு தான் படுக்க சொல்லுவாங்க. சூடாக பால் குடிச்சிட்டு படுத்தோன்னா அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக அது ஆன்மீகம் புரியறதுக்கு வசதியாக இருக்கும். இது பால் பொருட்களில் குத்தம் சொல்கிறது தவறு. மாட்டிலேருந்து வர எல்லாமே நல்லது. பால், தயிர், இப்போ புதுசாக அந்த வேகன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணுறாங்களே தவறு. அதெல்லாம் பால் பொருளே தொடக்கூடாது, அதுதான் எல்லா வியாதியும் இருக்குது, தப்பு. பால், தயிர், நெய், சாணம், அதோடைய மூத்திரம், இது எல்லாமே பியூர் தான். கோமியம் எல்லாமே பியூர் தான். ஓகே, அதனால தான் கிருஷ்ணருக்கு வந்து கோபிராமண ஹிதாயிச்சா ஜெகதிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமः. பசுக்களுக்கும் பிராமணருக்கும் இது அடைக்கலம் தரவர் வந்து கிருஷ்ணர். ஓகே, அதில் பசுக்கள் ரொம்ப பிடிக்கும் கிருஷ்ணருக்கு. அதனால் நம்ம வந்து என்ன பண்ணணும், அந்த மாதிரி பால், இந்த மாதிரி உணவுகள்லாம் உட்கொள்ளணும். அமெரிக்கன்ஸு இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, முஸ்லீம்ஸ்லாம் வந்து பாலை உட்கொள்ளாமல் ரத்தத்தை குடிக்கிறான், மாட்டுடைய ரத்தத்தை குடிக்கிறான், மாட்டுடைய சதையை சாப்பிட்றான். இது தவறு. ஓகே, சரி, அதே மாதிரி நமக்கு இஷ்டப்படி ஃபாஸ்டிங்லாம் மேனுஃபேக்சர் பண்ணக்கூடாது. நான் நினச்சா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு அது வயிறு வந்து இதாகிடும். அதே மாதிரி பரமாத்மாவை தேவையில்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், தண்டிக்கிறோம். அந்த உடலில் இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம், அது மிதமாக எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கணும். அதுக்குலாம் நிறைய ஃபாஸ்டிங்லாம் இருக்குது, நிறைய ஆச்சாரியர்கள் ஃபாஸ்டிங்லாம் வருது இல்லையா, அதெல்லாம் இருந்துக்கலாம். நம்ம அப்படியே வயிறை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்தியாக இருந்து என்ன பண்ணணும், நம்ம வந்து பக்தி வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். அது அடுத்த சொல்ல ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நல்லாயிருக்கும். 17 படிக்கலாம். பிருந்தா மாதாஜி நீங்கள் தான் 17 படிக்கணும். 6.7. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. யுக்தாஹார விஹாரஸ்ய யுக்தசேஷ்டஸ்ய கர்மசு யுக்தசேஷ்டஸ்ய
चेतस्य कर्मसु युक्तस्वप्न अवबोधस्य युक्तशोभन अवबोधस्य अवबोधस्य योगो भवति दुःखः योगो भवति दुःखः दुःखः படிங்க மாதாஜி दुःखः 6.17 கிருத்திகா மாதாஜி 6.17 உண்ணுதல் உறங்குதல் உழைத்தல் கேளிக்கை ஆகிய பழக்கங்களை நெறிப்படுத்தியவன் யோக பயிற்சியின் மூலம் எல்லா துன்பங்களையும் பெருமளவில் நீக்கிவிட முடியும். பொருளுரை: உண்ணுதல் உறங்குதல் உடலுறவு கொள்ளுதல் தற்காப்பு கொள்ளுதல் இந்நான்கும் உடலின் ஊந்துதல்கள் ஆகும். இவற்றிற்கான தேவையற்ற கடின உழைப்பு யோக பயிற்சியின் முன்னேற்றத்தை தடுத்துவிடும். உண்ணுதலை பொறுத்தவரை புனிதப்படுத்தப்பட்ட உணவினை மட்டும் ஏற்பதற்கு ஒருவன் பழகிவிட்டால் அதனை எளிதாக நெறிப்படுத்தி விடலாம். பிரசாதத்தை மட்டும் சாப்பிடணும் பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க. பகவத்கீதையின்படி 9.26 பகவான் கிருஷ்ணருக்கு காய்கறிகள், பூக்கள், பழங்கள், தானியங்கள், பால் போன்றவற்றை அர்ப்பணிக்கலாம். இவ்விதமாக மனிதர்களுக்கு தேவையில்லாத உணவை, சத்வகுணத்தில் இல்லாத உணவை தவிர்ப்பதற்கு கிருஷ்ண உணர்வினன் இயற்கையாகவே பழகிவிடுகிறான். உறக்கத்தை பொறுத்தவரை கிருஷ்ண உணர்வில் பக்தி தொண்டில் உள்ள தனது கடமைகளை செய்வதில் எப்போதும் முனைப்புடன் இருப்பதால் தேவையற்ற உறக்கத்தில் செலவிடப்படும் சிறிது நேரத்தையும் பெரும் நஷ்டமாக கருதுகிறான். அவ்வியர்த்த கால தவம் தனது வாழ்வில் ஒரு நிமிடத்தை கூட இறைவனின் தொண்டில் ஈடுபடாமல் கழிப்பதை கிருஷ்ண பக்தனால் தாங்க முடியாது. எனவே அவனது தூக்கம் மிகவும் குறைவாகவே இருக்கும். இவ்விஷயத்தில் அவனுக்கு முன்மாதிரியாக விளங்கும் ஸ்ரீ ரூப கோஸ்வாமி சதா சர்வ காலமும் கிருஷ்ணரின் தொண்டில் ஈடுபட்டிருப்பதால் 2 மணி நேரமே உறங்கினார். அதுவும் சில நேரங்களில் கிடையாது. ஹரிதாஸ் தாகூர் தனது ஜபமாலையில் தினமும் 3 லட்சம் திருநாமங்களை ஜபிக்கலாம். உறங்க மாட்டார். பிரசாதத்தையும் கூட ஏற்க மாட்டார். உழைப்பை பொறுத்தவரை கிருஷ்ண பக்தன் கிருஷ்ணரின் விருப்பத்துடன் தொடர்பில்லாத எதையும் செய்வதில்லை. இதனால் அவனது உழைப்பு புலனுணர்ச்சியிலிருந்து விடுபட்டு எப்போதும் நெறிப்படுத்தப்பட்டுள்ளது. புலனுணர்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை என்பதால் கிருஷ்ண பக்தனுக்கு பௌதிக ஓய்வு என்பதே கிடையாது. இவ்வாறாக தனது உழைப்பு, பேச்சு, உறக்கம், விழித்துள்ள நிலை மற்றும் எல்லா விதமான உடல் இயக்கத்தையும் நெறிப்படுத்தியுள்ள கிருஷ்ண பக்தனுக்கு எவ்விதமான பௌதிக துன்பமும் இல்லை. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. அவ்வியர்த்த காலத்துவம் அப்படின்னா என்னது? ஒரு நிமிஷம் கூட அவங்க வேஸ்டானா அவங்களுக்கு அப்படி வேஸ்டே பண்ண மாட்டாங்க. ஓகே. சாந்தீர் அவ்வியர்த்த காலத்துவம் விரக்திர் மானசூன்யதா ஆசா வந்த சமத்காந்தா நாமகானே சதா ருசிகி. அந்த அவ்வியர்த்த காலத்துவங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை. வி ஷுட் நாட் வேஸ்ட் டைம். ஸோ இதே நிறைய பேர் கீல் பண்ணுவாங்க தெரியுமா? டயத்தை அப்படியே கீல் பண்ணுவாங்க. என்ன பண்ண தெரியாமல் சில பேர் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, குறிச்சிட்டே இருப்பாங்க. ஆமாம், அப்படியே பொறிச்சிக்கிட்டே இருப்பாங்க. தே நோ ஹவு டு பாஸ் த டைம். இதில் என்ன சொல்லுவாங்க, கிருஷ்ண பக்தருக்கு வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் ஆக முடியாது. வேஸ்ட்னா என்ன வேஸ்ட் ஆகுது? இதில் வேஸ்ட் ஆகுது. நிறைய பேர் ஃபோன் 1/2 மணி நேரம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக கிருஷ்ண பக்தர் வந்து அந்த எல்லா நிமிஷம்னா ஒரு நிமிஷம் போனாலுமே, ஒரு மொமெண்ட் போனாலுமே திருப்பி கொண்டு வர முடியாது நம்மளால். அதனால் மேக்ஸிமம் என்ன பண்ணலாம், நம்ம வந்து ஏதாவது ஒன்றில் பௌதிகமாகவோ இல்லை ஆன்மீகமாக ஈடுபடுத்திகிட்டே இருக்கணும். ஐடில் மைண்ட் இஸ் டெவில் ஒர்க் ஷாப். அதனால் எல்லாம் ஒழுங்குபடுத்தணும். உணவு உட்கொள்வது, தூக்கம். இது பாருங்கள் எவ்வளோ அழகாக கிருஷ்ணருக்கு படைக்கப்பட்ட உணவை மாத்திரம் உட்கொள்றதுனால அது எப்படி இருக்கும்? வெஜிடபிள், ஜூஸி ஃப்ரூட்டு, ஜூஸி வெஜிடபிள், இந்த மாதிரி இதமான உணவுகள் தான் இருக்கும். ரொம்ப ரஜஸான, ரொம்ப சில பேர் ரொம்ப காரமாக சாப்பிடுவாங்க. புஞ்சன் ஃபுட்டு இதெல்லாம் சாப்பிட்டு, அதுவும் எஸ்பெஷலி ப்ரெக்னென்ட் டயத்தில் சாப்பிடவே கூடாது. அதெல்லாம் குழந்தைக்கு ரொம்ப டேஞ்சரு. அதே மாதிரி ஒரு மாதாஜி ப்ரெக்னெண்ட்டாக இருந்தாங்கன்னா அவங்க இந்த மாதிரி நல்ல இனிமையான பாகவதம் கேட்குறது, பகவத்கீதை படிக்கிறது, இந்த மாதிரி நேரங்கள் செலவிடும். அப்போ தான் குழந்தைங்க வந்து நல்லா பிறக்கும். இல்லைன்னா ராவணனா குட்டி யாரா இரண்யகசிபு வந்து பிறந்துடுவாங்க. ஓகே, சூர்பனகை இந்த மாதிரி வந்து பிறந்துடுவாங்க. நம்ம வந்து இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். குழந்தைகள் எப்படி வருதுன்னா இப்படி தான் வர்றாங்க.
அந்த காலத்தில் வந்து குழந்தைங்களாம் பிறகு முன்னால் ரொம்ப நிறைய ரூல்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இப்போ நமக்கு எந்த ரூல்ஸுமே நமக்கு தெரியல. நம்ம என்ன பண்ணிடணும், கையை தூக்கிட்டு ஜஸ்ட்டு ஹரே கிருஷ்ணா சொல்லிட்டு 2-3 ஸ்லோவை படித்து, ஏன்னா இது எல்லாராலையும் படிக்க முடியும். புக்ஸ் இருக்குது, பிரபாதர் எடுத்திருக்காரு, அது தமிழில் இருக்குது, அதை எடுத்து படிக்க வேண்டியதாக முடிஞ்சு போச்சு. அப்படி தான் நாரதர் சொல்லும்போது பிரகலாத் மகாராஜா அம்மாவோட வயிற்றுலேருந்து கவனிச்சிட்டே இருந்தார். மிகப்பெரிய பக்தராக மாறிட்டார். அந்த வாய்ப்பை வந்து யார் கெடுக்கிறாங்களோ அவங்க வந்து மிகப்பெரிய வயலன்ஸ் பண்ணுறாங்க, வயலன்ஸ் பண்ணுறாங்க, வன்முறை பண்ணுறான். வயலன்ஸ்னால் என்ன? அடுத்தவங்களை தடுக்கிறது. ஓகே, அது வந்து கத்தி குத்து இருந்துச்சா நான் வயலன்ஸ்னோம் இல்லையா, அவங்க உயிர் வாழலாம் பண்ணுறது இந்த மாதிரி. இது வந்து அடுத்தவங்களை வந்து பக்தி பயிற்சி பண்ண விடாமல் இருக்கிறது மிகப்பெரிய வயலன்ஸ். ஓகே, ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஆன்மாவை முன்னேற விடாமல் ஆன்மாவை கொலை பண்ணுறான். ஆத்மஹனோஜனா. ஓகே, ஆன்மாவை கொல்லக்கூடிய மக்கள் இருக்கலாம். அதனால் இந்த மாதிரி ஒரு அம்மா நினைச்சாங்க, நான் இஷ்டப்படி நான் பண்ணுறேன், எனக்கு இஷ்டப்படி நான் இருக்கிறேன் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த குழந்தைக்கு வந்து பக்தனாகக்கூடிய சான்ஸை வந்து கருவிலேயே தடுத்துடுறாங்க. இதோட பெரிய குணம் பார்த்தீங்கன்னா கருவிலேயே குழந்தையை கொன்றது. அது வந்து பிராமணனை கொண்ட தோஷத்தோடு அதிகமாக கருவில் கொள்வது. ஓகே, இந்த விஷயம் நிறைய பேர் தெரியவே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரமாக இருந்தாங்க. அப்போ வேலைக்காரங்க வச்சுருந்தோம். சொன்னது ஒரு 8 வருஷம் 7 வருஷம் இருக்கும், 10 வருஷம் இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்துகிட்டே இருக்கும்போது திடீர்னு அவங்க குழந்தை இருக்குது, நாங்கள் அபார்ஷன் பண்ண போகிறேன்னு சொன்னாங்க. நீங்கள் பண்ணக்கூடாதுன்னு சொன்னோம். அப்புறம் போய் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அது ரொம்ப கோபமாக இருந்தது எங்களுக்கு. அதுக்கப்புறம் வேலையை நிப்பாட்டிட்டோம். கொஞ்சம் வராதுன்னா அப்புறம் அவங்களே வரல, போயிட்டாங்க. ஏன்னா இப்படி ரொம்ப அசால்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா குழந்தைய வந்து கொண்டுடுறாங்க. ஒரு அம்மாவை நம்பி அந்த குழந்தை வந்திருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம், அந்த அம்மா அவங்க கையில் எல்லாம் இருக்குது. ஓகே, அப்படிங்கிறப்ப அந்த குழந்தையை கொள்வது எவ்வளோ பெரிய ஒரு தப்பான ஒரு விஷயம். அதே மாதிரி குழந்தைக்கு வந்து அந்த வாய்ப்பு அள்ளணும், வாய்ப்பை வந்து நல்கணும். நம்ம எந்த வாய்ப்பு இந்த மாதிரி பகவானை பற்றி கேட்குறது, நல்ல குழந்தைய வளர்க்குறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது நமக்கு இல்லையா. இந்த மாதிரி இல்லைன்னா அவங்க வந்து பொறுப்பில்லாத மனிதர்களாக இருக்காங்க. அதுதான் சொல்கிறாங்க, ஒருத்தர் கல்யாணம் பண்ண முன்னால், குருவாக முன்னால், டீச்சராக முன்னால், பெரிய பெரிய லீடராக முன்னால் என்ன பண்ணணும்னா அந்த டிசைப்பிளை வந்து நீ கரை சேர்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிப்பாங்க. குழந்தைய வந்து கிருஷ்ண உணர்வோட வளர்க்க முடியுமா, அவங்க தான் குழந்தைய பெற்றுக்கணும். டிசைப்பிளை கரை சேர்க்க முடியுமா, குருவாகணும். இந்த மாதிரி பாகவத்தில் குருனா சர்ஷா சுஜனோனா சர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்லோகம் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் நம்ம வந்து கிருஷ்ண உணர்வு ஒரு அறிவியல் சயின்ஸ். இந்த கிருஷ்ண உணர்வில் வந்து நம்ம வந்துட்டோம்னா நம்மளுடைய உணவு, உறக்கம், நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் என்ன ஆகிடும்னா சீராகிடும், ரெகுலேட்டட் ஆகிடும். அதனால் இந்த பாம்பு வந்து பல்ல பிடுங்கியாச்சுன்னா அதுக்கப்புறம் அதுக்கு வந்து ஒன்றும் அதை பார்த்து பயப்பட தேவையில்லை. குழந்தைங்க தான் பயப்படும் அந்த பாம்பை பார்த்து. அதே மாதிரி இந்த பொருள்கள் எல்லாம் பல்ல பிடுங்குறதா ஆகிடும். ஓகே, எல்லாமே அடங்கிடும். ஏன்னா எல்லாமே ரெகுலேட் ஆகிடும். அப்போ என்ன ஆகிடும், ஆட்டோமேட்டிக்காக யோகா ப்ராக்டிஸ் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகே, இது எக்ஸ்ட்ராவாக அந்த முயற்சியெல்லாம் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம், நம்ம வந்து யோகா ப்ராக்டிஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம். 18 படிக்கலாம். 6.18. ஓகே, 6.18. சரவண பிரபு நீங்கள் படிங்க, நீங்கள் பாதி படிங்க, அப்புறம் மலைவாசல் பாதி படிக்கணும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யதா விநியதாம் சித்தம் ஆத்மன்யேவாவதிஷ்டதே நிஷ்பிருஹா சர்வகாமேப்யோ யுக்தா இதி உச்யதே ததா. படிங்க பிரபு. When the yogi, by practice of yoga, disciplines his mental activities and becomes situated in transcendence, devoid of all material desires, he is said to be well established in yoga. But the activities of the yogi are distinguished from those of an ordinary person by his characteristic cessation from all kinds of material desires, of which sex is the chief. A perfect yogi is so well disciplined in the activities of the mind that he can no longer be disturbed by any kind of material desire. The perfectional stage can automatically be attained by persons in Krishna consciousness, as stated in the Srimad Bhagavatam. Savai mana Krishna padara vindayo vachansi vaikunta gunanu vatmane karahu harir mandira Majam Disu Shutir Chakar Shukta Sat Kadoyade Mukunda Lingalaya Darsane Drasu
तत्प्रत्यया गत्र स्पासे नाग संगमम ग्रहणम च तत् पद सरोज सौरभि श्रीमत् तुलसी रासनम तत् अर्पिते पादव हरे क्षेत्र पादन सत्तने सीरे ऋषिकेश पाद वत्तने काम च दस्ये नातो काम कामयाय यत तो काम श्लोक जनश्रय वर्ति பிரபு போதும் பிரபு, அவரோட படிக்கணும், கொஞ்சம் தான் இருக்கு. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் நீங்கள் படிங்க, அர்த்தம் படிங்க. மலைவாசன் பிரபு. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. மன்னர் அம்பரீஷர் முதலாவதாக தன் மனதை பகவான் கிருஷ்ணரின் தாமரை திருவடிகளில் ஈடுபடுத்தினார். பின்னர் ஒன்றன் பின் ஒன்றாக தனது வார்த்தைகளை பகவானின் திவ்ய குணங்களை வர்ணிப்பதிலும், தனது கைகளை பகவானின் ஆலயத்தை திறப்பதிலும், தனது காதுகளை பகவானின் லீலைகளை கேட்பதிலும், தனது கண்களை பகவானின் திவ்ய ரூபத்தை தரிசிப்பதிலும், தனது உடலை பக்தர்களது உடல்களை தொடுவதிலும், தனது நுகரும் தன்மையினை பகவானுக்கு அர்ப்பணித்த தாமரை மலர்களை நுகர்வதிலும், தனது நாவை பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசி இலைகளை சுவைப்பதிலும், தனது கால்களை புனித ஸ்தலங்களுக்கும் பகவானது கோயிலுக்கும் செல்வதிலும், தனது தலையை பகவானை வணங்குவதிலும், தனது விருப்பங்களை பகவானது விருப்பத்தை நிறைவேற்றுவதிலும் ஈடுபடுத்தினார். இவை எல்லா திவ்யமான செயல்களும் தூய பக்தனுக்கு உரியவை. அருவவாத பாதையை பின்பற்றுவோருக்கு இந்த திவ்யமான நிலையை விளக்குவது கடினமாக இருக்கலாம். ஆனால் இந்நிலை கிருஷ்ண பக்தனுக்கு மிகவும் எளிதானதாகவும் நடைமுறைக்கு உதவுவதாகவும் உள்ளது என்பது அம்பரீஷ மன்னரை பற்றி மேலே குறிப்பிட்ட விளக்கத்திலிருந்து தெளிவாகிறது. நிலையான ஸ்மரணத்தின் மூலம் பகவானின் தாமரை திருவடிகளில் மனதை நிலைநிறுத்தாவிடில் இத்தகைய திவ்யமான செயல்களை நடைமுறைப்படுத்த முடியாது. ஆகவே பகவானின் பக்தி தொண்டில் செய்யப்படும் இத்தகு செயல்கள் அச்சனம் எல்லா புலன்களையும் கடவுளின் தொண்டில் ஈடுபடுத்துவது என்று கூறப்படுகின்றன. புலன்களுக்கும் மனதுக்கும் செயல்கள் அவசியம். செயலற்ற நிலை சாத்தியமல்ல. ஆகவே சாதாரண மக்களுக்கு, குறிப்பாக துறவு நிலையில் இல்லாதவர்களுக்கு மேற்கூறியபடி மனதையும் புலன்களையும் திவ்யமான முறையில் ஈடுபடுத்துவது ஆன்மீக முன்னேற்றத்துக்கான பக்குவமான முறையாகும். இதுவே பகவத்கீதையில் யுக்த என்று கூறப்படுகின்றது. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. யுக்தானா ரெகுலேட்டட். ஓகே, யுக்தாஹார விகாரஸ்ய. இந்த மாதிரி துறவரம் இல்லாமல் வந்து இந்த யுக்தா இந்த ப்ராசஸ் ரெகுலேட் பண்ணிடுவாங்களே. எந்த ப்ராசஸ்ஸு? சவைமன கிருஷ்ண விதாரவந்தியோ வாசாம்சி வைகுண்ட குணாண்டவந்தனே ஹரோ ஹரேர் மந்திர மாஜனாதேஷு சுதிம் சக்கராச்சுத அச்சுத சத்கதோதி. என்ன அம்பரீஷ் மகாராஜ் என்ன பண்ணுறாங்க? அவருடைய எல்லா குணங்களும் ஈடுபடுத்தலாம். மனதை வந்து கிருஷ்ணனுடைய பொற்பாதங்களை நினைக்கிறார். மன கிருஷ்ண பதாரவந்தியோ, அந்த அரவிந்தனுடைய பாதங்கள். வாசாம்சி வைகுந்த குணானுவர்ணனே, அவருடைய வார்த்தைகளை வந்து பகவானுடைய குணங்களை விவரிக்கிறதுல யூஸ் பண்ணுறார். குணானு வர்ணனை, அவருடைய குணத்தை வந்து வர்ணிக்கிறார். ஓகே, அப்புறம் ஹரவுனா கைகள். ஹரவ் ஹரேர் மந்திர மாஜனாதீஷு, அவருடைய கைகளை வந்து பகவானுடைய கோயிலை வந்து சுத்தம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறார். ஸ்ருதிம்னா கேட்கறது இல்லையா? சகார அச்சுர சத்கதோதையே, அவருடைய காதுகளை வந்து பகவானுடைய செயல்களை கேட்கறதுக்கு யூஸ் பண்ணுறார். ஓகே, அதே மாதிரி முகுந்த லிங்காலய தர்ஷனே தர்ஷனா பார்க்கறது இல்லையா? அவருடைய கண்களை வந்து பகவானுடைய உருவங்களை பார்க்கறதுக்கு யூஸ் பண்ணுறார். அப்போ இங்கேருந்து நம்ம கோயில் போகிறோம் இல்லையா? எதுக்கு போகிறோம்? நம்ம யோசிக்கணும். கோயில் போகிறது தான். இஸ்கான் கோயில் வந்து எதுக்கு ஏற்படுத்தினார் பிரபுபாதர்? எல்லா ஊர்லேயும் எதுக்கு இஸ்கான் கோயில்? ஏதாவது ஒரு ஊரில் பண்ணால் போகிறாதா? அப்படி கிடையாது. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு இருக்கணும். எந்த வாய்ப்பு இருக்கணும்? இந்த மாதிரி கோயிலில் போய் நம்ம, ஏன்னா வீட்டில் வந்து நம்ம இதெல்லாம் பண்ணுறதில்ல. இப்போ வீட்டில் வந்து நமக்கு சோம்பேத்தனம் ரொம்ப ஆயிடுச்சு. அதே மாதிரி எல்லாம் பணத்துக்கு பின்னால் போய் ஃபாஸ்டான லைஃப் ஆயிடுச்சு. இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாருக்கும் நேரமே கிடையாது. மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் ஒரு பின்னால் வந்து துளசி மாடம் இருக்கும், பெரிய விக்கிரகங்கள்லாம் வச்சுருப்பாங்க, வீட்டில் வழிபடுவாங்க. இப்போ அதுக்கெல்லாம் யாருக்கும் நேரமே கிடையாது. குழந்தைய பார்த்துக்க நேரம் இல்லை, அதுக்கே ஆளை போட்டு பார்த்துட்டு இருக்காங்க குழந்தைய பார்த்துக்கிறதுக்கே. குழந்தைய யாருங்க பார்த்துக்கூடாது? குழந்தைய பார்க்கறது ஒரு ஆள். ஏன்னா வேலை பார்க்கணும். குழந்தைய அது எதுக்கு நான் போய் பார்த்துக்க முடியும்? வேலை தான் எனக்கு முக்கியம்.
பெண்மணிகள்லாம் அப்படி வேலைகள் முக்கியம் எனக்கு, அதனால் குழந்தைய பார்க்கறது ஒரு அம்மா, இந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் எப்படி நான் டிடியை பார்த்துக்க முடியும்? நானே வேலைக்காரன் கிடையாது, நானே மாஸ்டரு. சேவகனாக இருந்தால் தானே டிடியை பார்க்க முடியும், வேலைக்காரன் தான் டிடிக்கு. நான் மாஸ்டராக இருந்தானே எப்படி டிடி பார்க்க முடியும்? இப்போ பாத்திரங்கள்லாம் நம்மளே கழுவணும், அதுக்கெல்லாம் வேலைக்காரன் தான் கரெக்டு. வேலைக்காரன் வந்தியா, கழுவிட்டு போனியா இல்லையா, சீக்கிரம் கழுவு, சீக்கிரம் மொழுகு. உடம்பு வளைக்க முடியலன்னா பரவாயில்ல, உடம்பு சரியில்லை, சரி பரவாயில்ல, வயசாகிடுச்சு, அப்போ இல்லை நல்லா தான் இருக்குது உடம்பு, வேலை பார்க்க மாட்டேன், இல்லை வேலைக்காரர் தான் வேலை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்குது இப்போ வாழ்க்கை. அப்படிங்கிறப்ப பிரபுபாதருக்கு தான் தெரியும் இதெல்லாம் இப்படி நடக்கும். அதனால கோயிலில் என்ன பண்ணுறாரு, பகவானுடைய அந்த ஃபார்மை வந்து வச்சுருக்காங்க, அவரை பார்த்துட்டே இருக்கிறதே ஒரு சர்வீஸ். ஓகே. அப்புறம் தத்பிருத்திய காத்திர ஸ்பர்ஷே அங்க சங்கமம், அவருடைய அந்த உடலை வந்து ஸ்பர்ஷனா டச்சிங். ஓகே. அந்த உடல் என்ன பண்ணுறாரு, பாடி யாருடைய பாடி, பக்தர்களுடைய இப்படி நடந்தாலும் போகிறோம், இப்படி நடந்துக்கும் போது அப்போ உட்காருவோம், ஒன்றா உட்காருவோம் இல்லையா. ஸோ அப்போ வந்து நம்ம டச் பண்ணுறதுலாம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த மாதிரி பக்தரோட பழகிறது. அதுக்காக டச்சிங் தான் எல்லாமே தனித்தனி லைன், மாதாஜி தனி லைன், பிரபுஜி தனி லைன், சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன் கிடையாதுங்க. ஓகே. அதே மாதிரி கிராணம் தத்பாத சரோஜ சௌரபை, அவருடைய அந்த நுகர்வு உணர்ச்சி என்ன பண்ணுறாரு, பகவானுக்கு ஆஃபர் பண்ண அந்த பூக்களை நுகர்றாரு. எத்தனை வீட்டில் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம், விக்கிரகம் இல்லாட்டினா கூட பரவாயில்ல, பகவானுக்கு ஒரு நல்ல மலர்களை வந்து ஆஃபர் பண்ணி அது மோது பார்க்குறது. இந்த மாதிரியே ஒருத்தர் பக்தர் ஆகிட்டார். அவர் யார் தெரியும் இல்லையா, அவர் வந்து நிறைய பக்தர்கள் இருக்காங்க, அதில் குமாரர்கள், 4 குமாரர்கள் வைகுண்டம் போகிறாங்க. அங்கே பகவானுடைய அந்த மலர்களையும் துளசியும் மோந்து பார்த்துட்டு அவங்க என்ன பக்தராக மாறிடுறாங்க. ஓகே. அதே மாதிரி அவருடைய நாக்கு என்ன பண்ணுறாரு, ஸ்ரீமத் துளசியா ரசனாம் ததர்ப்பிரே, அது துளசியை டேஸ்ட் பண்ணுறது யூஸ் பண்ணுறாரு. அதனால் எந்த உணவு படைச்சாலும் பகவானுக்கு வந்து துளசி வந்து போடணும், மஸ்ட்டு. துளசி இருந்து தான் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறார். பகவானுக்கு ஒரு இடம் இது பண்ணுவாங்க, துலாபாரம் வைப்பாங்க. எவ்வளோ நகையை போட்டாலும் பகவானுடைய வெயிட் ஈக்குவல் ஆகாது. ருக்மிணி மாதாஜி வந்து ஒரே ஒரு துளசி வைப்பாங்க, பகவான் வந்து என்ன வெயிட் ஈக்குவல் ஆகிடும். ஓகே. அப்போ அவன் துளசிக்கு அவ்வளோ மகிமை. அப்புறம் பாதோ ஹரே சேத்திர பதானுசர்பனே, பாதோன லெக் இல்லையா, அதை எதுக்கு யூஸ் பண்ணோம், பகவானுடைய கோயில். ஒவ்வொரு கோயிலும் பிரபுபாதர் என்ன சொல்கிறாங்க, ஒவ்வொரு கோயிலும் வைகுண்ட லோகம்ன்ற. இஸ்கான் டெம்பிள் சென்னையில் இருக்கு இல்லையா, இது வைகுண்ட லோகம். இதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் நம்மளுடைய பாதங்களை. நம்மளுடைய மனது வந்து அடக்கிறது கஷ்டம், ஆனால் இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், இங்கே வந்துக்கணும். அதில் மகிழ்ச்சி இருக்குது. சென்ஸ் கிராட்டிஃபிகேஷனாக என்ன, ஒரு நல்ல மியூசிக் கேட்டால் நல்லா காதுக்கு இனிமையாக இருக்குது, நல்லா குளிர்ச்சியாக பார்த்தா கண்ணுக்கு இனிமையாக இருக்குது, நல்லா டேஸ்டான ஃபுட் சாப்பிட்டாங்க, அந்த மாதிரி தொடு உணர்ச்சி, இந்த மாதிரி எல்லாம் இதுதான் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். இதையே என்ன பண்ணுங்கன்னா பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி அப்படி பண்ணுங்கன்றார். இதுலேயும் சென்ஸ் கிராட்டிஃபிகேஷன். முதல்ல பக்தியை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம என்ன முழுவதும் உணர்ந்தா பக்தியை ஸ்டார்ட் பண்ணுறோம், அதுலேயே புலனுகழ்ச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த புலனுகழ்ச்சி பெட்டர். ஓகே. ஏன்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக தூய்மையாகிடும், பண்ண அது என்ன தூய்மையாகிடும். அதே மாதிரி சிரோ ரிஷிகேஷ பதாபி வந்தனே, அவரோட சிரம் தான் ஹெட், தலை. அதை என்ன பண்ணுறோம், போய் பகவானுக்கு விழுந்து கும்பிட்றதே பெரிய விஷயம். ஒரு சில பேர் இருக்காங்க விழுந்தே கும்பிட மாட்டாங்க, வீட்டுக்கு வந்து விழுந்து கும்பிடுங்க பகவானுக்குன்னா விழுந்தே யோசிக்கிறாங்க விழுந்து கும்பிட்டு. ஏன்னா விழுந்து கும்பிட்டதே கிடையாது, நான் தலையை வணங்க மாட்டேன், அப்படி தான் ஸ்கூலில் கற்றுருக்காங்க. அது எப்படி நான் விழுந்து கும்பிட்றது யோசிக்கிறேன். எல்லோரும் இருக்காங்க, நான் எப்படி இங்கே விழுந்து கும்பிட்றது, பகவானுக்கு தான் விழுந்து கும்பிட சொல்கிறோம். காமம் ச தாசியே நான் தூ காம காமியா, அவருடைய ஆசைகளை என்ன பண்ணுறாரு, உன்னுடைய ஆசை தான் என்னுடைய ஆசை. பகவானுடைய ஆசை என்ன, பகவானுடைய குறிக்கோள் என்ன, இந்த மாதிரி பகவத்கீதை பாகவதம் மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும். அது மாதிரி அவருடைய ஆசை இருக்குல்ல, எல்லா சொல்லியும் வந்து இந்த லோகத்துலேருந்து அந்த லோகத்துக்கு கூட்டு போகணும், இந்த மாதிரி செய்வெளிகிறதும் நம்மளுடைய ஆசை அப்படின்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கிறது. யதா உத்தம ஸ்லோக ஜனாஸ்ரயரதிகி. All these transcendental qualities, activities are quite befitting a pure devotee. ஸோ இந்த மாதிரி அம்பரீஷ் மகாராஜ் பண்ணதை வந்து எல்லா பக்தர்களும் பயிற்சி பண்ணுற மாதிரி இஸ்கான் டெம்பிளில் வந்து பிரபுபாதர் வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. ஓகே. ஸோ நம்ம இதுதான் அது படிக்கணும். சத்யா மாதாஜி நீங்கள் படிங்க. அதுக்கடுத்து ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா 19 6.19. ஓகே. யதா தீபோ நிபாதஸ்தோ यथा दीपो निवातस्यो
ஓகே. நேங்கதே ஷோபமா ஸ்மிருதா नेज्गते ஸ்மிருதா सोपमा स्कता योगिनो यत चित्तस्य युञ्जतो योगमात्मना படிங்க மாட்டாஜி. As a lamp in a well-lit place does not wave, so the transcendentalist whose mind is controlled remain always study in his meditation on the transcendental life. self பர்பல் படிக்க முடியுமா? பர்பல் படிங்க. Okay, purpose. A thoroughly Krishna conscious person always absorbed in transcendental in undisturbed concentrate disturbed meditation undisturbed disturb ஆகாது meditation on his worshipable Lord. He has study has lamp in a witness place. thank you மாதாஜி. சரி. சரி, எப்படி காத்தே வீசாத இடத்துல அந்த திரி வந்து அசையாம எரியுதோ அந்த மாதிரி அவருடைய மனசு வந்து அஜிடேட்டே ஆகாதான், ஸ்டடியாக இருக்கும். கிருஷ்ணனுடைய பதாரந்தங்களே என்ன பண்ணிட்டு இருக்கோம், அதை ஸ்டடி பண்ணி அந்த நினச்சிட்டே இருப்பாங்க. ஓகே, அது அவர் வந்து எதுவுமே எந்த விதமான துயரமும் அசைக்க முடியாது. அது எப்போ தான் அந்த ஸ்டேட் வருமா, எப்போ ஒருத்தர் பிரம்மபுதா ஸ்டேஜ் அந்த மாதிரி வந்துட்டாரோ அப்போ தான் அந்த ஸ்டேஜ் வரும். இல்லைன்னா இதெல்லாம் எவ்வளோக்கு பயிற்சி பண்ணியிருக்கோமோ அவ்வளோக்கு அஃபெக்ட் ஆக மாட்டாங்க. ஓகே, நிறையா பயிற்சி பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சமாக அஃபெக்ட் ஆவாங்க, பயிற்சியே பண்ணலைன்னா நிறைய அஃபெக்ட் ஆவாங்க. இப்போ ஸ்வேதா மாதாஜியும் கிருத்திகா மாதாஜி பாதி படிக்கணும். இப்போ 6.20-23 ஸ்வேதா மாதாஜி ஸ்லோ நீங்கள் ஃபஸ்ட்டு படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யத்ரா பரமதே சித்தம் நிருத்தம் யோக சேவையா यत्र सैवात्मनात्मानं पश्यमात्मनि तुष्यति सुखम् आत्यन्तिकं यत्तत् बुद्धिग्राह्यमतीन्द्रियम् वेति यत्र न चैवायम् शिदश्चलति तत्पदः यं लब्ध्वा च परं लाभम् मन्यते नाधिकं ततः यस्मिन् स्थितो न दुःखेन यस्मिन् स्थितो न दुःखेन गुरुणापि विचाल्यते तं विद्या दुःखसंयोगः वियोगं योगसंज्ञितम् போகி மாதாஜி நீங்கள் டிரான்ஸ்லேஷன் படிங்க, பர்பட்டோனா படிங்க டிரான்ஸ்லேஷன் படிங்க. சமாதி என்றழைக்கப்படும் பக்குவ நிலையில் மனம் யோக பயிற்சியின் மூலமாக ஜட செயல்களிலிருந்து முழுமையாக விலக்கப்படுகிறது. தூய மனதால் தன்னை கண்டு தன்னில் இன்பத்தை அனுபவிப்பதற்கு ஒருவனிடம் உள்ள திறனிலிருந்து இப்பக்குவ நிலையை உணரலாம். அந்த இன்ப நிலையில் அவன் திவ்யமான புலன்களின் மூலம் எல்லையற்ற திவ்யமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறான்.
இவ்வாறு நிலை பெற்றவன் உண்மையிலிருந்து என்றும் வழுவதில்லை. இதைவிட உயர்ந்த லாபம் ஏதும் இல்லை என்று நினைக்கிறான். அத்தகைய நிலையில் அமைந்தவன் மாபெரும் துயரங்களுக்கு மத்தியிலும் ஒருபோதும் அசைக்கப்படுவதில்லை. இதுவே ஜட தொடர்பினால் எழும் எல்லா துன்பங்களிலிருந்தும் பெறப்படும் உண்மையான விடுதலையாகும். ஹரே கிருஷ்ணா. இதில் பாருங்க, ஒரே நிமிஷம், ஹரே கிருஷ்ணா மாதாஜி, ஒரே நிமிஷம். இதில் பாருங்க, எம் லத்வா சாபரம் லாபம் மன்யத்தேனாதிகந்தனா எஸ்மின் ஸ்திதிதோ ந துக்கேனா குருநாபி விசாலியத்தே. என்ன போட்டிருக்காங்க? எம் லத்வா சாபரம் லாபம், எம்னா விச், லத்வா அட்டைன்மெண்ட், ச அபரம் லாபம், வேற எந்த கெயினும் கிடையாது. மன்யத்தே ந அதிகம் ததா, வேற எதுவுமே இது மேலே கன்சிடர் பண்ணல. எஸ்மின் எஸ்மின் இன் விச் ஸ்திதிதோ ந துக்கேனா குருநாபி விசாலியத்தே. வேறு எந்த விதமான ஒரு துக்ககரமான இதுவுமே அவரை ஷேக் பண்ணாராம். விசாலியத்தைனா ஷேக் பண்ணுறது, அப்படி ஆட்டுறது அப்படி. ஓகே, இந்த மாதிரி ஒரு சமாதி நிலையில் வந்துட்டாருன்னா அவருடைய மனசு வந்து இந்த மாதிரி ஆயிடுச்சு. அந்த லேம்ப் எப்படி வந்து அந்த ஒரு வின்லெஸ் பிளேஸில் அப்படி அசையாமல் இருக்கும், அந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணிடுமா, அவர் தன்னிலேயே வந்து மகிழ்ச்சியை தேடிப்பார். சுகம் ஆத்தியந்திகம் எத்தர், அது என்ன போட்டிருக்காங்க பார்ப்போமா? எங்கே போட்டிருக்கு? சுகம், சுகம் ஆத்தியந்திகம் எத்தர், சுப்ரீம் ஹாப்பினஸ். புத்தி கிராஹ்யம் அதீந்திரியம் வேத்தி எத்திர ந சைவாயம் சிதோஸ்தலத்தி தத்பரஹ. அவருக்குள்ளே அது வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துட்டார்னா அவருக்கு வந்து ரொம்ப சுகம் ஆத்தியத்துக்கு பயங்கரமான ஹாப்பினஸ் கிடைக்கும். பவுண்ட்லெஸ் ஹாப்பினஸ், ட்ரான்ஸ்லன் ஹாப்பினஸ். ஓகே, இது ஆன்மீக புலங்கள் மூலமாக அவர் வந்து அதை உணர்வார். ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் உணர்ந்துட்டார்னா அவர் வந்து எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் வந்தாலும் அவர் வந்து அசைக்க முடியாது. ஓகே, அப்பான் கெய்னிங் திஸ் he thinks there is no greater gain. இந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி வந்துட்டார்னா இதுக்கப்புறம் வேற கெயினே இல்லைன்னு நினைப்பாங்க. நம்ம என் மனசு என்ன பண்ணுது, எப்பயுமே இது யாவது நினச்சிட்டே இருக்கும் இல்லையா? ஏன் அதை நினைக்கிறதுனா அதில் ஏதோ கெயின் இருக்குது நமக்கு. ஓகே, ஏதோ ஒரு கெயின் இருக்க போய் தான், ஒரு லாபம் இருக்க போய் தான் அதை நினைக்கிறோம் நம்ம, இல்லைன்னா அது மனசு நினைக்காது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வந்துட்டவர் வந்து வேற எந்த கெயினும் இல்லை, ஏன்னா அவ்வளோ ஹாப்பினஸ் வந்துருச்சு அவருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் வந்தவருக்கு எவ்வளோ பெரிய துன்பங்கள் வந்தாலும் சரி அவரை ஷேக் பண்ணவே செய்யாது. எம் லத்வா பரம் லாபம் மன்யத்தே நாதிகம் தனா எஸ்மின் ஸ்திதிதோ ந துக்கேனா குருநாபி விசாலியதே. குருநாபின்னா என்ன போட்டிருக்காங்க? எல்லாம் மன்யத்தே நாதிகம் ஸ்திதோ ந துக்கேனா குருநாபி, ஈவன் தோ வெரி டிஃபிகல்ட், விசாலியதே, ஷேக்கே பண்ண மாட்டாங்க. ஓகே ஓகே. ஸோ மற்ற கிருத்திகா மற்ற நீங்கள் படிங்க, பர்பட் கொஞ்சம் படிங்க, அதுக்கப்புறம் உங்கள் ஸ்வீனா மற்ற கொஞ்சம் படிக்க சொல்லலாம். நீங்கள் படிங்க, கொஞ்சம் படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. யோகத்தை பயில்வதால் பௌதிக எண்ணங்களிலிருந்து ஒருவன் படிப்படியாக விடுபடுகிறான். யோக நெறியின் முக்கிய விளைவு இதுவே. இதன் பிறகு திவ்யமான மனதையும் புத்தியையும் கொண்டு தன்னை பரமாத்மாவுடன் சமமாக கருதும் கலகங்கள் ஏதுமின்றி பரமாத்மாவை உணரும் யோகி சமாதியில் நிலை பெறுகிறான். யோக பயிற்சி ஏறக்குறைய பதஞ்சலி முறையின் கொள்கைகளை அடிப்படையாக கொண்டது. சில அங்கீகரிக்கப்படாத கருத்துரையாளர்கள் ஆத்மாவை பரமாத்மாவோடு சமப்படுத்த முயல்கின்றனர். ஒருமைவாதிகள் அதனையே முக்தியாக கருதுகின்றனர். ஆனால் பதஞ்சலி யோக முறையின் உண்மை நோக்கத்தை அவர்கள் அறிவதில்லை. பதஞ்சலி முறையில் திவ்யமான ஆனந்தம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆனால் தங்களது ஒருமை கொள்கை பாதிக்கப்படும் என்ற பயத்தால் ஒருமைவாதிகள் இந்த திவ்யமான ஆனந்தத்தை ஏற்பதில்லை. அறிவிற்கும் அறிபவனுக்கும் உள்ள வேற்றுமை அத்வைதிகளால் ஏற்படுவதில்லை. ஆனால் இந்த ஸ்லோகத்தில் திவ்யமான புலன்களால் அனுபவிக்கப்படும் திவ்யமான ஆனந்தம் ஏற்கப்படுகின்றது. யோக முறையின் புகழ்பெற்ற அறிஞரான பதஞ்சலி முனிவராலும் இது வலியுறுத்தப்படுகிறது. மாமுனிவரான அவர் தனது யோக சூத்திரத்தில் புருஷார்த்த
புருஷார்த்த சூன்யானாம் குணானாம் பிரதி பிரசவ கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வாச்சிதி சக்திர் இதி என்று அறிவிக்கின்றனர். இந்த சித்தி சக்தி எனப்படும் அந்தரங்க சக்தி திவ்யமானது. புருஷார்த்த என்றால் பௌதிக அறம் பொருள் இன்பம் இறுதியில் பரத்துடன் ஒன்றாவதற்கான முயற்சி ஆகியவற்றை குறிக்கும். பரத்துடன் ஒன்றாவதே கைவல்யம் என்று ஒருமைவாதிகள் கூறுகின்றனர். ஆனால் பதஞ்சலியின் கருத்துப்படி கைவல்யம் என்பது ஜீவன் தனது சுரூபத்தை உணர்வதற்கு உதவும் அந்தரங்க திவ்யமான சக்தியை குறிக்கும். பகவான் சைத்தன்யரின் சொற்களின்படி இந்நிலை சேதோ தர்ப்பண மார்ஜனம் மனமெனும் அசுத்தமான கண்ணாடியினை தூய்மைப்படுத்துதல் எனப்படுகிறது. இந்த தூய்மையே உண்மையான முக்தியாகும். பவ மகா தாவாக்னி நிர்வாபணம் நிர்வாண என்னும் ஆரம்ப நிலை கொள்கையையும் இக்கருத்துடன் ஒத்துப்போகின்றது. பாகவத்தில் 2.10.6 இது ஸ்வரூபேன வியவஸ்திதி என்று கூறப்படுகின்றது. பகவத்கீதையின் இந்நிலையினை இந்த ஸ்லோகத்தில் உறுதி செய்கின்றது. ஹரே கிருஷ்ணா. புருஷார்த்தம் சொல்றாங்க இல்லையா, புருஷார்த்தம்னா என்னது? தர்ம அர்த்த காம மோக்ஷம். தர்மம்னா நம்ம ஃபாலோ பண்ணுற ரிலீஜியஸ் சிஸ்டம். ஓகே, ஃபெஸ்டிவல்லாம் வந்து கொண்டாடுறோம், அது ஒரு தர்மம் இல்லையா, அந்த தர்மம். அப்புறம் அர்த்தம், எதுக்காக அதை கொண்டாடுறோம்? அர்த்தம். பணம் நல்லா சம்பாதிக்கலாம், நல்ல பிள்ளையாக இருந்தால் நல்லா சம்பாதிக்கலாம். அதுக்கப்புறம் எதுக்காக பணம் சம்பாதிக்கணும்? காமம், நல்ல புலன்களை அனுபவிக்கலாம், நல்லா நிம்மதியாக இருக்கலாம். நிறைய பணம் சம்பாதிச்சோன்னா வீடு பெருசாக கட்டிக்கலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம் லைஃப்பை. தர்ம அர்த்த காம, கடைசியில் மோட்சம். மோட்சம்னா என்ன சொல்கிறாங்க இல்லை, அப்பா பகவானை விடுதலை. ஏன்னா இந்த உடலுக்கு போய் அவ்வளோ தொந்தரவு இருக்குது, உடலே கிடையாது. இதுதான் அந்த மோட்சம் குறிக்குது. அதான் கைவல்யம் சொல்கிறாங்க. வைஷ்ணவர் என்ன சொல்கிறாங்கன்னா, கைவல்யம் நரக்காயுதே, இந்த கைவல்யத்தை நரக்கம்ன்றாங்க வைஷ்ணவர்கள். திருதசபூர் ஆகாச புஷ்பாயதே, ஆகாசத்தில் புஷ்பம் இருக்குமா? அந்த மாதிரி இங்கே அது ஆகாசத்தில் புஷ்பம் கிடையாது, குதிரை முட்டை போடுமா, அந்த மாதிரி குதிரை முட்டை மாதிரி இது. ஸோ அதனால் இது வந்து கைவல்யம் நரக்கம். அப்போ என்ன ஹாப்பினஸ் ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்காங்க? இந்த ஹாப்பினஸ் சுகம் ஆத்தியந்திகம் வெத்தல் புத்தி கிராகி இந்திரியை அதீந்திரியம். இது புலங்கள் மூலமாக அந்த ஹாப்பினஸ் உணர்வது வந்து மிகப்பெரிய ஹாப்பினஸ். இது பகவான் அப்படின்னு சொல்லி அந்த கான்ஸ்டியூஷனல் பொசிஷனில் போய் உணருது. இதுதான் வந்து பதஞ்சலி யோகத்திலையும் குறிக்குதுன்னு சொல்கிறாங்க. இதை வந்து தப்பாக என்ன பண்ணுறாங்க, நிர்வாணம் சொல்லி இந்த மாதிரி ஒரு ஹாப்பினஸ் இருக்குது, பகவானை ஒன்றாவது ஹாப்பினஸ்ஸு. அதை வந்து வைஷ்ணவன் என்ன சொல்கிறோன்னா, ஒரு கன்றுக்குட்டியோடைய கால் தடத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கும், அவ்வளோதான் ஹாப்பினஸ். அது கடல் அளவு ஹாப்பினஸ் வந்து பகவானுடைய நாமங்கள் சொல்கிறது, பகவானுடைய சேவையில் ஈடுபடுறது. அதனால் வைஷ்ணவர்கள் வந்து எப்பயுமே இந்த கைவல்யம் அந்த மோட்சத்தை வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க மற்ற 4 மோட்சங்கள் இருக்கு. சாலோக்கிய, சாஸ்திரி, சாமீப்பிய, சாரூப்பிய. பகவான் மாதிரியே சேம் உருவம், பகவானுடைய அப்ளையன்ஸ் இருக்கும், பகவானுடைய லோகத்தில் இருப்பாங்க, பகவானுக்கு கூடயே ஃப்ரெண்டாக இருப்பாங்க. இந்த மாதிரி 4 விதமான ரிலேஷன்ஷிப் ஒத்துப்பாங்க. இந்த சாயுஜ்யா பகவானோட கலக்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து வைஷ்ணவனுடைய லிபரேஷன் கிடையாது. ஸோ அதனால் இதில் தான் சொல்கிறாங்க, சேத்தோ தர்ப்பண மார்ஜனம். நம்மளுடைய அந்த இதயங்களை கொஞ்சம் கொஞ்சமாக ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே இதை சொல்கிறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீன் பண்ணி என்ன பண்ணலாம், நம்மளுடைய உண்மையான நிலைமைக்கு வந்துடலாம். நம்மளுடைய உண்மையான நிலைக்கு சொருப்ப நிலைமைக்கு வரும்போது தான், சொருப்ப சித்தி அந்த நிலைமைக்கு வரும்போது தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இங்கே குறிப்பிடக்கூடிய அந்த ஆனந்தத்தை வந்து அனுபவிக்க முடியும். அந்த ஆனந்தத்தை பொறுத்து வந்துட்டார்னா நிச்சயமாக அவருக்கு இவ்வளோ பெரிய துன்பம் வந்தாலும் அவரை ஷேக் பண்ணவே செய்யாது. அதுதான் இதில் சொல்கிறான், எம் லத்வா நான் பரம் லாபம், நான் பரம் லாபம், சா பரம் லாபம், மன்யத்தினாதிகம் தனக எஸ்மின் ஸ்திதோ ந துக்கேனா குருநாபி விசாலியத்தே. சீனாபதி அடுத்தது படிங்க, 2 பேராக படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நிர்வாணத்திற்கு ஜடவாழ்வை நிறுத்திய பிறகே ஆன்மீக செயல்கள் கிருஷ்ண உணர்வு எனப்படும் பகவானுக்கான பக்தி தோன்றும். இந்த பாகவத்தின் வார்த்தையில் ஸ்வரூபனே வியாவஸ்திதி
ஜீவனின் உண்மை வாழ்வு இதுவே என்று கூறப்படுகிறது. ஆன்மீக வாழ்க்கை பௌதிகம் என்னும் நோயினால் பாதிக்கப்படும் போது அது மாயை எனப்படும். இத்தகைய பௌதிக நோயிலிருந்து முக்தி பெறும் போது ஜீவனின் உண்மையான நித்திய நிலை தனித்தன்மை அழிவதில்லை. பதஞ்சலியும் கைவல்யம் ஸ்வரூப பிரதிஷ்டா வா சிதி சக்ஷதீர் இது என்னும் தனது கூற்றினால் இதனை ஒப்புக்கொள்கிறார். திவ்ய ஆனந்தமான இந்த சிதி சக்தியே உண்மையான வாழ்வாகும். வேதாந்த சூத்திரத்தில் 1.1.12 இது இந்து ஆனந்தமயோ என்று உறுதி செய்யப்படுகின்றது. இந்த இயற்கையான திவ்ய ஆனந்தமே யோகத்தின் இறுதி லட்சியமாகும். இது பக்தி யோகத்தின் மூலம் எளிதாக அடையப்படுகிறது. பக்தி யோகம் பகவத்கீதையின் 7ஆம் அத்தியாயத்தில் விரிவாக விளக்கப்படும். இவ்வத்தியாயத்தில் விளக்கப்பட்டுள்ள யோக முறையில் சம்பிரஜாத சமாதி அசம்பிரஜாத சமாதி என இருவகையான சமாதிகள் உள்ளன. ஒருவன் பல்வேறு தத்துவ ஆராய்ச்சிகளின் மூலம் திவ்யமான தரத்தில் நிலை பெறும் போது அவன் சம்பிரஜாத சமாதியை அடைந்து விட்டதாக கூறப்படுகிறான். அசம்பிரஜாத சமாதியை அடைந்த பின்னர் பௌதிக இன்பங்களுடன் ஒருவனுக்கு எவ்வித தொடர்பும் இருக்காது. ஏனெனில் புலன்களால் விளையும் எல்லாவித சோகங்களையும் அவன் கடந்து விட்டான். இத்தகைய திவ்ய நிலையில் ஒரு முறையில் நிலை பெற்று விட்ட யோகி அதன் பின் இதிலிருந்து என்றும் அசைக்கப்படுவதில்லை. இந்நிலையை அடைய முடியாத யோகி தோல்வி கண்டவனே. பல்வேறு புலனின்பத்தை உள்ளடக்கிய இக்கால பெயரளவு யோக முறைகள் இதற்கு முரண்பாடாக உள்ளன. போதையிலும் உடல் உறவிலும் ஈடுபடும் யோகி கேலிக்குரியவனாவான். யோக பயிற்சிகள் சித்திகளால் கவரப்படும் யோகிகளுக்கு பக்குவமற்ற நிலையிலேயே உள்ளனர். யோகத்தின் ஜட விளைவுகளால் கவரப்படும் யோகிகள் இந்த ஸ்லோகத்தில் கூறப்பட்டுள்ள பக்குவ நிலையை அடைய முடியாது. எனவே உடற்பயிற்சி கேளிக்கைகளாலும் சித்திகளாலும் ஈடுபடுவோர் யோகத்தின் லட்சியம் இதனால் இழக்கப்படுவதை அறிய வேண்டும். முடிச்சிங்களா? ரெண்டு பேரா முடிச்சிங்களா? ரெண்டு பேராக. தேங்க்யூ. தூங்குறாரு அவரு அர்ஜுன் பிரபு? தூங்கி இப்பதான் எழுந்திருக்காரு. அந்த உங்க சவுண்ட கேட்கவும் டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்து. சரி ஓகே தேங்க்யூ. அதனால இதுல வந்து பாத்தீங்கன்னா சொரூபேனா விவஸ்திதி, நம்மளுடைய சொரூபம் ரியல் லைஃப் ஆஃப் லிவிங் பீங் அதுதான் சொல்றாங்க. ஏன் அரவிந்த் அஸ்தமித்தமான துவயஸ்தபாவாத்வைசுபத்தையா ஆரோக்கிய விஷயம் பரம்பரத்தினா அது சொரூபேன விவஸ்திதி இது வரும். சமாஸ்திதையே பார்ப்பலும் மகத்மா புண்ணியம் இல்லை இதுலேயும் வரும், அதில் வராது. சொரூபேன விவஸ்திதி வரும், ஸ்லோகத்தில் வரும். ஸோ ரியல் லைஃப் ஆஃப் லிவிங் என்டிட்டி அதுதான் ரியல் லைஃபு. அது வந்து உணர்றது தான் வந்து இந்த ஆனந்தமயம் அபியாசா. அது ஒரு வேதாந்த சூத்திரம். ஓகே, ஆனந்தமயம் அபியாசா. நம்மளுடைய குறிக்கோள் என்னது? நம்மளுடைய குறிக்கோள் வந்து எப்பயுமே ஹாப்பியாக இருக்கிறது தான். அதுதான் நம்ம குறிக்கோள். ஓகே, நம்ம எல்லாம் யோசிச்சு பாருங்க, நம்ம எதுக்கு ட்ரை பண்ணுறோம்? ஹாப்பியாக இருக்கிறதா ட்ரை பண்ணுறோம். அதுதான் நம்ம உண்மையான நிலைமை. சொரூபேன விவஸ்திதி ஆனந்தமயம் அபியாசா. ஸோ அப்போ ஹாப்பினஸ் எங்கே தான் கிடைக்குதுன்னு நம்ம இப்போ நினச்சிட்டு இருக்கோம்னா, நமக்கு நிறைய இடத்துல ஹாப்பினஸ் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் அதில் வந்து உண்மையிலே ஹாப்பினஸ் இல்லை. அதில் கொஞ்சம் கிடைக்கிற மாதிரி இருக்குது, ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் அது வருது. எதை எடுத்தாலுமே சரி, நீங்கள் முன்னால் ஹாப்பினஸ் நினைச்சது எல்லாமே எடுத்துக்கோங்க. ப்ரமோஷன் கிடைச்சா ஹாப்பினஸ்ஸு, இல்லைனா இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்களாம் அது அடுத்த ஸ்டாண்டர்ட் போனால் ஹாப்பினஸ் இருப்பாங்க நினைப்பாங்க. காலேஜ் படிக்கிற பஸ் வேலைக்கு போனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்கள். இந்த வாழ்க்கையில் கொஞ்சம் தூரம் வந்துட்டோம் இல்லையா, பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ் இருந்த மாதிரி தெரியும், பட் ஆனால் கடைசியில் ஏமாற்றம் தான் முடிஞ்சிடும். ஓகே, ஆனால் நம்மளுடைய முயற்சியை விடலாமல் என்ன முயற்சி, நமக்கு எப்படியாவது ஹாப்பினஸ் கிடச்சிடும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாப்பினஸ் எதில் இருக்குன்னா பக்தி சேவையில் தான் இருக்குங்கிறது ஆச்சாரியர்களுடைய இது. ஓகே, அப்படி யார் ஒருத்தர் அந்த பக்தி சேவை அந்த சமாதிக்கு வராங்களோ அது வந்து அசம்பிரஞாத சமாதி. எந்த விதமான பௌதிக சுகத்துக்கு இடமே கிடையாது. ஓகே, and is then transcendental to all sort of happiness and derived from senses. ஓகே, இந்த மாதிரி ஒருத்தர் அந்த ஆன்மீக நிலைக்கு வந்துட்டார்னா அவர் வந்து எதுலேயுமே என்ன அசைக்க முடியாதுன்றாங்க. அப்போ நம்ம இந்த நிலைக்கு வந்துட்டோமானா இல்லை, இன்னும் வரல. ஓகே, அதில் வந்து நம்ம அந்த ப்ராசஸில் இருக்கோம். ஓகே, கரெக்டான ப்ராசஸில் நம்ம இருக்கோம். சார் நீ தெரியுதா பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஆஃப் அது படிக்கலாம். The best practice of yoga in this age is Krishna conscious, which is not baffling. A Krishna conscious person is so happy in his occupation that he does not aspire after any other happiness. There are many impediments, especially in this age of
hypocrisy to practicing Katha Yoga, Dhyana Yoga and Jnana Yoga. But there is no such problem in executing Karma Yoga or Bhakti Yoga. As long as the material body exists, one has to meet the demands of the body, namely eating, sleeping, defending and mating. But a person who is in pure Bhakti Yoga or in Krishna conscious does not arouse the sense while meeting the demands of body. Rather, he accepts the bad necessity of the life, making the best use of bad bargain, and enjoys the transcendental happiness in Krishna conscious. He calls toward the instantial occurrence such as accidents, disease, scarcity, and even the death of a most dear relative, but he is always alert to execute his duties in Krishna conscious or Bhakti Yoga. Accidents never deviate him from his duty. As stated in Bhagavad Gita 2.14, Ahama apayino anikya stam titiksheshva bharata. He endures all such instantial occurrence because he knows that they come and go and do not affect his duties. In this way, he achieves the highest perfection in yoga practice. எழுந்த எக்ஸாம்பிளே கொடுத்தாரு பாருங்க. Accept the bad necessity of a life, making the best use of bad bargain. Best use of bad bargain, correct. Enjoys the transcendental happiness in Krishna consciousness. So best use of bad bargain என்ன? What is a bad bargain? Bad bargain is accepting this body. இந்த உடல் வந்து பேட் பார்கெயின். ஏன்னா இந்த உடலில் நிறைய வியாதிகள் இருக்குது. பிறப்பு இறப்பு மூப்பு வியாதி வருது, தாப்பத்திரையா இருக்குது. ஸோ இது பேட் பார்கெயின். ஓகே, நல்ல உடலை கொடுத்து இன்னொரு உடலை வாங்கிட்டு வந்துட்டோம். தங்கத்தை கொடுத்துட்டு இரும்பு வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ அது பேட் பார்கெயின். பெஸ்ட் யூஸ்னால் என்ன? இதில் என்னத்தை பண்ணலாம், இது பெஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னா இதில் வந்து பக்தி சேவை பண்ணலாம். பக்தி சேவை பண்ணும்போது அப்படி பண்ண ஆரம்பிச்சார்னா அவர் எப்படி இருக்காராம், எந்த விதமானதுலேயும் பாதிப்புலையும் இல்லை. ஆக்சிடென்ட், டிசீஸ், ஸ்கேர், பற்றாக்குறை, மரணம், இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ் மரணம், இதில் எல்லாமே அவர் வந்து அவருடைய டியூட்டியை பண்ணிட்டு. டியூட்டினா என்ன? ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. 4 டியூட்டி சொல்றாரு கிருஷ்ணர். நம்ம எல்லாருக்கும் 4 டியூட்டி இருக்கு. மன்மனா பவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு, இதுதான் டியூட்டி. மன்மனா என்னைய பற்றி நினச்சிட்டே இருக்கு. மத்பக்தோ எனக்கு பக்தனாமா இருக்கு. மத்யாஜி எனக்கு வந்து நமஸ்காரம் பண்ணு. எனக்கு வந்து ஒர்ஷிப் பண்ணு, எனக்கு நமஸ்காரம் பண்ணு. ஓகே, சரி, இந்த மாதிரி 4 விதமாக ஒரு டியூட்டி கொடுத்துருக்காரு. இந்த டியூட்டியை வந்து எப்போனாலும் பண்ண முடியும். ஓகே, எந்த ஆக்சிடென்ட் இருந்தாலும் சரி, ரிலேட்டிவ் நம்ம என்ன பண்ண போகிறோம், நினைக்கிறதா எப்படி நினைக்கிறது, அதுக்கு தான் ஹரிகிருஷ்ணா சேன் பண்ண சொல்கிறான். ஹரிகிருஷ்ணா சேன் பண்ண வேண்டியதான். ஒருத்தர் இறக்கும் போது என்ன பண்ணலாம், ஹரிகிருஷ்ணா சேன் பண்ணால் அவருக்கு நல்ல கதி கிடச்சிடும். ஓகே, தட் இஸ் த பெஸ்ட் ஹெல்ப். டாக்டர் பண்ணுறதுலாம் வந்து உடம்புல உள்ளதை நம்ம நினைக்கிறது, உடம்பை வந்து காப்பாற்ற ட்ரை பண்ணுறோம் இல்லையா. அதனோட ஹெல்ப், அதோட ஹெல்ப் நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப் என்னென்னா, இந்த ஹரிகிருஷ்ண மதம் சொன்னால் அவருக்கு நல்ல கதி கிடைக்கும் அடுத்த பிறவியில். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி பண்ணும்போது கிருஷ்ணரை நினச்சிட்டே இருக்கோம் இல்லையா. ஸோ 4 டியூட்டி யார் பண்ணுறாங்களோ அவங்க வந்து என்ன பண்ண மாட்டாங்க, நிச்சயமாக கிருஷ்ணலோகம் போயிடுவாங்க. ஸோ இதில் எந்த விதமான தடங்களும் கிடையாது. தேர் இஸ் நோ மெட்டீரியல் இம்ப்ளிமெண்ட் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். இந்த மாதிரி எனக்கு பிரச்சனை இருக்குது, அதனால் இந்த 4 டியூட்டி பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஓகே, கிருஷ்ணன் நினைக்க முடியும், கிருஷ்ணர் பக்தனாக முடியும், கிருஷ்ணருக்கு நமஸ்காரம் பண்ண முடியும், கிருஷ்ணரை ஒர்ஷிப் பண்ண முடியும் அந்த டைத்தில். ஓகே, இந்த மாதிரி நம்ம பக்குவப்படுத்திட்டோம்னா இஸ் கிவிங் a practical example how that person will not be shaken. ஓகே, சரி, இதை பண்ணாலே he will not be shaken. ஓகே, ஹரே கிருஷ்ணா. இதோட முடிச்சுக்கலாம். நம்ம ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். எது கேள்வி இல்லை இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்வேதா மாதாஜியோட ப்ரெசன்டேஷன் இருக்குது.